தமிழக சட்டமன்ற பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து கழக நட்சத்திர பேச்சாளர்கள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனர். திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் மக்கள் விரோத போக்கை பட்டியலிட்டும் ஏழை எளியோர் நலனுக்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தி வரும் எண்ணிலடங்கா நலத்திட்டங்கள் மற்றும் வரலாற்று சாதனைகள் எடுத்துரைத்தும் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டி வருகின்றனர். இங்க வேட்பாளர் ஆகணும்னா ரெண்டு தகுதி இருக்கணும். ஒண்ணு நல்லவங்களா இருக்கணும், ரெண்டு அதிமுக காரங்களா இருக்கணும். போதும், அம்மா வாய்ப்பு தருவாங்க. அதே திமுக வேட்பாளர் ஆகணும்னா ஒண்ணு கேஷ் இருக்கணும், இல்ல கேஸ் இருக்கணும். ஒண்ணு வாரிசா இருக்கணும், இல்ல வாரிசோட ஃப்ரெண்டாவோ பினான்சியராவோ இருக்கணும். இந்த தேர்தல் சமயத்துல நீங்க எல்லாம் நல்லா யோசிச்சு பார்க்கணும். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுமா, இல்ல கருணாநிதி குடும்பம் நல்லா இருக்கணுமான்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். இரட்டை இலைக்கு ஓட்டு போட்டா உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டா கருணாநிதி குடும்பம் நல்லா இருக்கும். ஆகவே வருகின்ற இந்த சட்டமன்ற தேர்தலில் மே 16ஆம் தேதி அண்ணன் தாமரை ராஜேந்திரன் அவர்களுக்கு தஞ்சாவூர் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாச்சு. ஒரு வருஷம் விளையலைன்னா 5 வருஷம் தமிழகத்திற்கு பஞ்சு வரும். புரட்சி தலைவி அம்மா அவருக்கு எவ்வளவு பாடு. நீ காங்கிரஸோட ஒன்னா இருந்திய. எப்போவாவது கர்நாடகாவில் வந்து காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை மத்திய அரசு வெளியிடணும்னு ஏதாவது சொன்னியா? சொல்ல மாட்டேன். முல்லை பெரியாருக்கு ஏதாவது குரல் கொடுத்தியா? சொல்ல மாட்டேன். இலங்கை தமிழரை காப்பாற்றுறதுக்கு ஒரு வார்த்தை சொன்னியா? சொல்ல மாட்டேன். மீனவர்களை சுட்டுக் கொண்டாங்களே. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒவ்வொன்றுக்கும் நீதிமன்றம் வரை போராடி வாதாடி தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளை மீட்டெடுத்த ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா தான். பசுமை பண்ண காய்கறிகள் குறைந்த விலையில் சூரிய ஒளி மின்சக்தி பசுமை விடும் திட்டம், முதல்வர் காப்பீடு திட்டம், இப்படி எத்தனையோ. அதை விட பெரிய விஷயம் திமுக இருக்கட்டும், யாரும் அம்மா செஞ்ச சாதனையை ஏன் திமுக செய்யல? நீ 5 வருஷம் இருந்த மத்தியில இங்கே இருந்த சென்ட்ரல் ஸ்டேட் வச்சு ஏதாவது ஒரு திட்டத்தை முடிச்சிருப்பியா? ஒரு நாட்சியில் என்ன போன மின்வெட்டு, ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் பாண்டு மின் வெட்டியா தெரியுமா? முதலமைச்சராக அம்மா பதவி சொன்ன 2011 முதல்ல டெல்லிக்கு போயிடும். எதுக்கு போனாங்க? மன்மோகன் போய் 1000 நகவர்கள் பெஞ்சினாங்க. அம்மா டெல்லிக்கு போனது நமக்காக. ஆனா நீ என்னன்னா, நீ கரண் டெல்லிக்கு போனா, அதாவது தயாரிப்பு பேர் மத்திய அமைச்சராக்கி, மகன் அழகிரியை மத்திய அமைச்சராக்க, கனிமொழி பதவியை பார்க்க, அப்ப திகார் ஜெயில கனிமொழி அப்ப பார்க்க போறாங்க. ஆக இங்கிருந்து டெல்லி போயிடும் கருணாநிதி. நான் மக்களுக்காக செல்லவில்லை, மக்களுக்காக டெல்லி போய் பிரேம கோரிக்கை ஒரே முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மின்வெட்டு இல்லாத மின்மிகை மாநிலம் முல்லைப்பெரிய அணையை உயர்த்தியாச்சு. ஏன் கருணாநிதி செஞ்சாரா? திமுக செஞ்சா? ஏன் செய்யல? ஆனா எங்க அம்மா மத்திய அரசாங்கம் ஒத்துழைப்பு இல்லாம ஸ்டேட் கவர்மெண்ட் வச்சு காவிரி மக்கள் கொடுத்தாங்க, சட்டம் போட்டிருக்காங்க. யார் காரணம்? மாண்புமிகு அம்மா. நம்ம பிள்ளைகள் படிக்கிறதுக்காக ஸ்கூல் யூனிஃபார்ம், அவங்க தூரமா போய் படிக்க வர்றாங்கிறதுக்காக அவங்களுக்கு சைக்கிள், லேப்டாப், ஸ்கூல் புக்கு, இப்படி எண்ணற்றது. நம்ம பிள்ளைகளை வந்து படிப்பில் முன்னேற வைத்து விட்டால் போதும், அவர்கள் எல்லா எல்லைக்கும் போய் நிச்சயமாக வென்று விடுவார்களுக்காக படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து கல்வித்துறையில் இந்தியா முதல் மாநிலமாக விளங்க வேண்டும் என்று நினைத்தார். அதுபோல செயல்படி முடித்தார். அதே மாதிரி செய்தும் கொடுத்துட்டார். மொத்தம் எல்லாருக்குமே 20 கிலோ அரிசி இலவசமாக எல்லாருக்கும் கொடுத்திருக்காங்க. என்ன செய்யணுமோ அத்தனை திட்டங்களையும் சிறப்போடு சீரோடும். அது இல்லாம அம்மா உணவகம், நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்த காலத்துல அசிஸ்டண்டா வேலை பார்க்கும்போது எங்களை எங்க போய் சாப்பிடுவோம் என்னன்னு தெரியாம இருந்ததுதான். ஆனா இன்னைக்கு இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர் அத்தனை பேர் செழிப்பா இருக்காங்க. அம்மா உணவகத்துல வயிறார சாப்பிட்டு போகலாம், அப்படி ஒரு அம்மா உணவகத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. கோயில்கள் எங்க அன்னதான திட்டம், எல்லா கோயில்களிலும் அன்னதான திட்டம் பெற்றிருக்காங்க. எந்த திட்டங்கள் இருக்கும் வரை, இந்த திட்டங்கள் செயலாற்றும் வரை அம்மாவை தர இந்த நாட்டுல வேற ஒருத்தர் முதல்வராக வர முடியாது என்பது எல்லாருக்கும் தெரியும், எதிர்கட்சிக்காரனுக்கும் தெரியும். பெண்களுக்காக அம்மா செய்த திட்டங்கள் எல்லாம் கொஞ்ச நஞ்சம் இல்லை என்பதை அகில உலகமே அறியும். ஹிலாரி கிளின்டன் போன்ற அமெரிக்கால ஜனாதிபதியாக வரக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த பெண்மணி கூட இந்தியால எல்லா தலைவர்களையும் விட்டுட்டு நம்முடைய புரட்சி தலைவி அம்மா கிட்டதான் ஓடி வந்து பாக்குறாங்க.
அது மட்டுமில்ல, உலகத்திலேயே எங்கேயும் கிடையாத ஒரு அருமையான திட்டத்தை நம்முடைய அம்மா கொண்டு வந்திருக்காங்க தமிழகத்துல. எந்த கருணாநிதியும் எந்த கேப்டனும் எவனாலையும் சிந்திச்சு கூட பார்க்க முடியாது. ரத்த வங்கி இருப்பது போல தமிழகத்திலே தான் இந்தியாவிலேயே முதன்முறையாக தாய்ப்பால் வங்கி இருக்கிறது. நம்முடைய பொன்னான வாக்கை இரட்டை இலை சின்னத்திலே வழங்கி மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும்.